வணக்கம், ஹாய், ஹலோ, வெல்கம் டு ஸோ கைஸ், மிஸ்டர் கேகே கதை கந்தசாமி சேனல்லேருந்து இன்ஸ்டா தளபதி ரீல்ஸ் ரோஸ்ட் வித் A2D சேனல். ஆக்சுவலாக ரெண்டு பேருமே பிரதர்ஸ். ரீசெண்டாக ஒரு பர்சனல் இஷ்யூனால் ஒரு இது நடந்துச்சு. ஸோ மறுபடியும் ரீயூனியன் நடந்திருக்கு. நம்ம மிஸ்டர் கேகே சேனலில் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து வீடியோ போட்டிருக்காங்க போல். தம்ப்நெயில்ல வந்து ரெண்டு பேருமே இருக்காங்க. பார்த்தோன்னே எனக்கு என்ன சொல்கிறது, ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? ரெண்டு பேரும் சேர்ந்து ரோஸ்ட் பண்ண போகிறாங்களான்னு தெரில. இன்ஸ்டா ரீல்ஸ்க்குலாம் ஸ்டார்ட். ஹாய் சோல்ஜர்ஸ். நம்ம ஸ்டுடியோ தம்பி வந்திருக்கா. அப்படி சோல்ஜர்ஸ் ரொட்டேட் யுவர் ஹெட்ஸ். சாம்பு மவுண்ட என்ன பண்ண போறோம்னா வந்து ஆக்சுவலி அந்த வீடியோல இருந்திருப்போம்ல, அந்த ஒரு போட்டியில தோத்தானி வந்து தான் பண்ணி போட்டு அடம்பிச்சு உட்கார வச்சிருக்கேன். ஓகே முடிச்சு படத்துல வர மாதிரி பண்ணிக்கிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா வந்து ரீல்ஸ் ரோஸ்ட். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்திருக்காண்ணா, ரியாக்ஷன் பண்ண போறோம். A2D சேனல் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதோட பேர்ல ரீல்ஸ் பண்ண பார்க்காதீங்க. அந்த மாதிரி வீடியோ போட்டுக்கறா. இப்போ ரீல்ஸ் வர பாதி போட்டுருக்கேன். இப்போ இன்ஸ்டாகிராம் க்ளோஸ் பண்ண கிளம்பியாம என்னாச்சு? டிஎம் மட்டும் ஆரம்பிச்சாங்கன்னா நாங்க அதெல்லாம் பேசல பாத்தீங்களா? இன்ஸ்டாகிராம்ல இருந்தனால பாஸ்ட்ல நடந்ததெல்லாம் பேசாம டைரக்டா கண்டென்ட் உள்ள போயிட்டாங்க. அதுல இன்ஸ்டாகிராம் உலகமே தனி உலகமா இருக்குது. கிரிஞ்சு குழந்தைகள், இன்ஸ்டா தளபதிகள், இந்த மாதிரி பல பேர் இருக்காங்க. திரை உலகமே மிரண்டு போய் தான் பார்க்குது. இந்த மாதிரி கிரிஞ்சு ரீல்ஸ் போடுறது, இந்த கிரிஞ்ச் எல்லாம் கலந்து கம்பலைசனா பார்க்க போறோம். நம்ம ரீல்ஸ் உருட்டு தான் பார்ப்போம். இன்னைக்கு ரீல்ஸ் வந்து ரோஸ்ட் ஆயிடுது. அங்க போட்டா உருட்டு, இங்க போட்டா ரியாக்ஷன். அவர் வீடியோல உருட்டு, இங்க ரியாக்ஷன் ரோஸ்ட். ஃபர்ஸ்ட் வந்து கிளாசிக் தளபதி. ஏய் யார் இது? போடு. விண்டேஜ் தளபதியா? தளபதி தளபதி சரிங்க, பார்க்கலாம். துப்ப வியாபாரி. வாய் கேன்சர் வர காரணம் புகையிலை பழக்கமாகும். என்ன இதுல கலக்குறாங்க? அவங்க காட்சி போட்டுறாங்க. அப்புறம் அந்த பையனுக்கு நம்ம மேல என்ன ரெஸ்பெக்ட் இருக்கு? அது நானா வந்து பாக்குறதுக்கு அப்படியே விண்டேஜ் விஜய் மாதிரி இருக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க போல. தலைவன் அதை வச்சுக்கிட்டு அப்புறம் தளபதி ஒரு நான் சொன்னேன் இல்லையா, அது மேனஸை ட்ரை பண்ற பேர்ல தலைவன் வந்து குட்டி தலைவனை வாய வச்ச மாதிரியே பண்ணிக்கிட்டு இருப்பான். எனக்கு இதை பார்க்கும்போது வாமிட் வர்ற மாதிரி இருக்கு. நான் கிளம்புறேன். இது ஒண்ணுல நிறைய இருக்கு காட்டுறதுங்க. என்ன சக்தி எங்களே அடிக்கிறான் ஐயா. லைட்டா சூரி மாதிரி இருக்காருல்ல, கருடன் பட சூரி. ஓ சக்தி ஜில்லா. இவர் விஜய் தானா? அவர் நினைப்பேன்னா வந்து எனக்கு லைட்டா சூரி மாதிரி இருந்துச்சு. மறைக்கிறேன் அப்படின்னு பாத்துட்டு இருக்காரு. அப்புறம் அந்த பேச க்ளோஸ் பண்ணிப்பா, க்ளோஸ் அப்ல பாருங்க. அந்த மாதிரி ரியாக்ஷன் பேரே பாருங்க, விஜய் ஷிஜின். ஷிஜின் யார நீ ஏன் எடுத்து எடுத்துக்கிட்ட வந்த? நீ எங்கடா போன? அது உனக்கு தேவையான விஷயம். நீ யாரு? குரு. அதாவது பல கோடி போட்டு டபுள் ஆக்ஸ் எடுப்பாங்க. தலைவன் என்ன பண்றான், எதுக்கு டபுள் ஆக்ஸ் பண்ணிட்டு 2 ரூபா பிளேடு போதுன்ட்டு தளபதி போய் சேவ் பண்ணிட்டு வந்து டபுள் ஆக்ஸ் எடுத்துக்கிறானுங்க. மாறுவேஷத்துக்கு உண்டான மரியாதை போச்சேடா உங்களால. நான் தாண்டா லியோ, நான் தாண்டா குரு பேசுறேன். தலைவன் பாருங்க, ஒரே இது ஃபுல்லா ஒரு தலைவன். நிறைய கெட்ட போட்டிருக்காரு. அவரு வந்து விண்டேஜ், இவர் வந்து லியோ விஜய். நான் தாண்டா லியோ, நான் தாண்டா லியோ அப்படிங்கிறேன். ஓஹோ, இது லியோ கெட்டப். அடுத்து வருவாங்க. இவர் என்ன இவரு அந்தத்துல பறக்குறாரு. கோட். ஏய் தெரியலையா, கோட்டு விஜய். இவர் எந்த ஆங்கிள் பார்த்தாலும் விஜய் மாதிரி இல்லையே. அது ஒண்ணும் இல்ல, இவர் ஆடு மனசுல போயிட்டு தம்பி ஒரு ஆங்கிள் பார்க்க விஜய் மாதிரி இருக்கப்பா, தளபதி மாதிரி இருக்க சொல்லிட்டாங்க போல. தலைவதி ஆடு மனசுல புரிஞ்சுக்கிட்டு தலைக்கு பவுடர் போட்டுக்கிட்டு கோட்டு விஜய்ன்ட்டு அவரே நம்பிக்கிட்டாரு. சில பேரு ஏமாத்துவாங்க, அவர் வந்து அவரே ஏமாத்திக்கிட்டாரு. இந்த ரியாக்ஷன் வர்றா, என் சிரிப்பு சூர்யா மாதிரி இருக்குன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நீங்க என்ன ரிவ்யூ போடுங்க சேவிங் பண்ணிட்டு. அவர் டபுள் ஆக்ஷன் போடுவாரு, டிஹெச்கே போடுவாரு. போதும். இவரு விஜய் தான். ஆமா, இவரு விஜய் வைசக். சூப்பர் ஸ்டார் விஜய் உண்மையாவே 1% கூட விஜய் இல்ல. புரியலையா? அவரே ரிவ்யூ போட்டுருக்காரு. கதிரேசன் என்ட்ரி அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியல. கேள்வி எல்லாம் கேட்கப்படாத கேட்லாக் கொடுத்துருக்காங்க. இவரு பார்த்தா எப்படி தெரியுமா இருக்காரு? சிம்டர் அழகர் மாதிரி இருக்காரு. அழகர் போட்ட காட்டுறேன். அழகர் மாதிரி தானே இருக்கு. ஆமா ஆமா ஆமா, அது ஒரே மாதிரி தான் இருக்கு. இது வந்து தளபதி மல்டிவர்ஸ் இல்ல, இது அழகர் மல்டிவர்ஸ். அழகரின் பேரலல் யூனிவர்ஸ். இந்த வருஷம் சின்ன பையனால அந்த கண்ணை எடுத்துட்டாங்க. கண்ணு காமிக்கிறாங்க. அதான் ஃபுல் ஃபேஸ் காமிக்க மாட்டான். அவர் வந்து அவர் ஸ்கில் செட் இம்ப்ரூவ் ஆயிருக்கிறத போட்டிருக்காரு. கமெண்ட்ஸ் என்ன போட்டிருக்காங்க, யூ ஆர் மை இன்ஸ்பிரேஷன் தலைவா. யார் ரியாக்ஷன் ஆகுது? அது வீடியோட கமெண்ட் பாக்ஸ்ல காமெடியா. ஓகே பார்த்தது போயிடலாம். இதெல்லாம் வந்து ஒரு வடக்கன். இவரு என்ன பண்றாரு? இவர் வீடியோ நான் பார்த்திருக்கேன். முதல்ல நிறைய என்னத்தை எடுத்து உடைப்பாரு, தலையில ஊத்திக்குவாரு, மண்ணள்ளி போடுவாரு. டிவி பாக்குறாங்க, தலைவன் வந்து காண்டாயி டிவி போட்டு உடைக்கிறாரா? நல்லா கூல் தண்ணி மேல ஊத்திக்கிட்டு வந்து கூல் பண்ண பாக்குறாரு. ஐஸ் வாட்டர் தலையில இவர் வீடியோ நிறைய நான் பார்த்திருக்கேன். பண்ணிட்டே இருப்பானா. முன்னாடி அடிக்கடி வரும் எனக்கு. ஹவ் டு
டூ பேசிக்கா சாப்பிட்டு பேசி அது என்ன பண்ணுவாங்க எவத்தை போட்டு உடைப்பாங்க அதெல்லாம் அப்படியா அதான் உடைக்கிறாரு ஐயோ ஐயோ எல்லாம் ஃபேனை தூக்கி போட்டாரு ஐயா என்ன உடைக்காது கொஞ்சம் கொஞ்சமா நொறுக்கிட்டு இருக்க அதான் கண்டென்ட் வீட்டுல ஒரு பொருளுக்கே மாட்டேறாயா ரீல்ஸ் பண்றேன்ட்டு எல்லாத்தையும் வச்சு விடுறாயா. அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து இப்போ இன்ஸ்டாகிராம் போய் எடுத்தது சின்ன பையனா புரியலையா 1 to 10 rupees give me only 1 to 10 ஐபோன் வாங்கணும்னு ஆசை. ஆனா தன்னோட கை காசு இல்லை. இப்போ அவங்க அப்பா கிட்ட அம்மா கிட்ட வந்து ஒருத்தர்கிட்ட அதாவது அந்த 65,000 கேட்க முடியல. ஒருத்தர்கிட்ட 65,000 கேட்கறதுக்கு 65,000 ஒரு ரூபா கேட்டா அருமையா இருக்கு, அருமையான பிசினஸா இருக்கு. இது தெரிஞ்சிருந்தா காஜபட்ட சம்பாரிச்சு ஊர்ல வீட கட்டியிருப்பலையா. கடைசி தமிழ்நாட்டு கடைசி இதோ அவன் பெருசா எதுவுமே கேட்கல. அவன் கணேசன் வந்திருக்காரா? 65,999 ஐபோன் 15 வாங்கணுன்றான். ஆனா அவன் கேட்கறது 65,000 கேட்கல. அவன் ₹1 10 ரூபா அனுப்புகிறான். லைக் மட்டுமே 1,86,000 இருக்கு. இதுல 10 ரூபா அவன் கேட்ட 10 ரூபா அனுப்பிச்சிருந்தாங்கன்னா அந்த லைக் போட்டா மட்டும் 18,60,000 வருது. வாட் ப்ரோ இட்ஸ் வெரி ராங். லைக் மட்டுமே அவ்வளவு இருக்கு. வாங்கிட்டானா பாக்க உலஸ்திய மொத்தம் பைக் வாங்கிட்டான் போல. கோன் மட்டும் பைக் வாங்கிட்டாடாவே. தலைவ காசு கேட்டது போடுக்குதா. ஆனா வந்த காசு மட்டும் பைக் வாங்கிட்டான். ஸ்ரீனிவாசா கோவிந்தா இது பைக் இதோட டயலாக் கிடைக்குது பேக்ரவுண்ட். பிஸ் கையில பாக்குறதா அது நீ வளைச்சு வாங்கணும். தெரியல பிஸ்ன்னு பாருங்க. எழுத்து பிள்ளை ஆயிடுச்சு. ப்ளீஸ் பிஸ் தட்டு போட்டான். ஒருத்தர் 7 சென்ட் பண்ணிருக்கானா? என்னடா கணேஷ் எங்க இன்னைக்கு நம்ம எடுக்கிறோம். பண்றாங்களா ரொம்ப ஆரம்பிச்சிடலாம்லையே. எவ்வளவு வேணும்? எவ்வளவு? 10 ரூபா 10 ரூபா 1 ரூபாவா? இவங்க லைவா டக்குன்னு ஒரு வீடியோ எடுத்து அப்லோட் பண்றாங்க போல. ஐபேட் வேணும் சார். ஏதாவது QR கோட் ஸ்கேன் பண்ணா வேற ஏதாச்சும் வரும்னு நினைக்கிறேன். அதான் மூஞ்சி கழுவ சொன்னீங்க அதையும் பண்ணேன். கட்டி வெயில படுக்க சொன்னீங்க அதையும் பண்ணேன். இவ்வளவு பண்றேன். எனக்கு சப்போர்ட் இல்ல மக்களே. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. என்னென்ன சொல்றான் பாருங்க. தம்பி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இவ்வளவு பண்ணனே சப்போர்ட் பண்ணலாம் கேட்பாரு. ஆனா தம்பி சப்போர்ட் பத்தல. சப்போர்ட் பண்ணல தம்பி எவ்வளவு கம்மியா இருக்குன்னு பாருங்க. 4 லட்சம் தம்பி சப்போர்ட் பத்தாதா இல்ல. தம்பி எப்படின்னா எப்பெல்லாம் வியூஸ் கம்மியாகுதோ தம்பி நம்ம ஸ்டண்ட் பண்ணுவாரு அடிக்கடி. இது மட்டும் இல்ல நிறைய இருக்கு தம்பி கிட்ட. உள்ள என்ன நிறைய இருக்கு. நானே என் ஃப்ரெண்ட் பைக்ல போகும்போது கீழே விழுந்துட்டோம் ஃபேமிலி. ரொம்ப முடியல மக்களே. இது ஆக்சன் மேடம். மக்களே அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுவோம். எடுக்கிறதா அம்மா தானே. கவனமாக இருங்கள் காவல்துறை. ஓ காமெடி காமெடி இல்ல இல்லையா. ஆக்சுவலி என்னன்னா தம்பி வந்து இந்த அடிலாம் படல. அடிப்பட்டா வந்து அனுதாபத்துல வேற லைக் போடுவாங்கன்னு தம்பி நினைப்புல. தம்பி என்ன பண்ணாரு வார வாரம் ஸ்டண்ட் பண்ணுவாரு. எதுக்கு இதெல்லாம் கல்ல கட்டிக்கிட்டு பேரண்ட்ஸ் அலோ பண்றாங்க. அப்படியே ஒரு சீரியஸா சொல்ல விரும்புறேன். என்னன்னா இன்ஸ்டாகிராம் என்னதான் பண்றாங்க அப்படின்னு புரியல. இப்போ யூடியூபர்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. இன்ஸ்டாகிராம் தெரியல. ஒரு கிட் தனத்தானே ஒரு சோஷியல் செல்ஃப் அந்த மாதிரி பண்ணிக்கிறாங்க. ஆமா இன்ஸ்டாகிராம்ல பெருசா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸே இல்ல. பேரண்ட்ஸ் இப்பெல்லாம் பண்ணா ரீச் கிடைக்குது, ஒரு ப்ரமோஷன் கிடைக்குது, ப்ரமோஷன்ல காசு கிடைக்குதுன்றதுனால என்ன பண்றது இந்த பையனை வச்சு இந்த மாதிரி பண்ண அந்த மாதிரி பண்ணிட்டு இந்த பையனை பண்ண வைக்கிறது. இந்த பையன் தப்பு குறவில்லை. ஏன்னா குழந்தை தானே. இது பிரச்சனை யாருன்னா பேரண்ட்ஸ். இந்த பையன் மட்டும் பண்றான் அப்படின்னா பிரச்சனை இல்லை. இந்த பையனை பார்த்தாலே பண்ணுவாங்க. என்ன மேட்டர்னா இந்த பையன் பண்றது செல்ஃபா உண்மையா சொல்றா. தானே வந்து வதைத்து கொண்டு வீடியோ போட்டு கொண்டிருக்கார். எனக்கு புரியல. இப்போ யூடியூப்ல வந்து மீம் போட்டதுக்கு இது பண்ணிட்டாங்க தானே. அது வடிவேல் காமெடி. வடிவேல் காமெடியில் என்ன ஆச்சு அப்படின்னா அந்த நகரம் படத்தை துணி விடுற மாதிரி சீன் இருக்கும். ஓகேவா சின்சான் வீடியோவில் வந்து சும்மா ஒரு கிளிப் கோசம் அந்த மாதிரி பண்ணக்கூடாது குழந்தைகளும் பண்ணக்கூடாது தான் வாய்ஸ் வரல பேசியிருப்பேன். அது இல்லாம அது 2 செகண்ட் கட் தூக்கிட்டேன். மொத்தம் தூக்கிட்டானுங்க. இல்ல அதை தூக்குனா கூட பரவாயில்ல. தூக்கிட்டு தம்பி இந்தா வச்சுக்க அப்படின்ட்டு காப்பீட்ஸ் கொடுத்து கிளம்பிட்டானுங்க. காப்பீட்ஸ் லைக் யூடியூப்ல நாமெல்லாம் மீம் வச்சு தூக்கும் பொழுது ஒருத்தன் ஈடு வச்சு அல்ல வச்சிருக்கான். கோல் பண்ணி வாங்கியிருக்கான். அது வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க யூடியூப்? கரெக்டா செல்ஃபா அவன் வந்து முட்டி போடுறான். இதுல முட்டி போடுறான், மிளகு தேய்ச்சிக்கிறான், அன்னியன் பத்திர மசாலா பொடிலாம் தேய்ச்சிட்டு இருக்கான். எல்லாமே பண்றது பேரண்ட்ஸ் தான். பேரண்ட்ஸ் அப்பெல்லாம் பண்ண முடியாது. இது எப்படி சொன்னா கேமரா ஒருத்தர் பிடிக்கிறாங்க, மைக் வச்சு தான் பேசாது. பேரண்ட்ஸோ யாரோ கார்டியனோ யாரோ ஒருத்தர் பின்னாடி இல்லைன்னா பண்றது. ஆனால் யூடியூப் சேனல் தெரியும். சின்ன பசங்க வந்து கம்மி பண்ணுவாங்க, மணி ஏன் பண்ணுவாங்க. சின்ன பசங்க பண்ணால் அட்ராக்ஷன் அதிகமாக இருக்கும். அதனால பண்ணுவாங்க. ஸோ பேரண்ட்ஸ் தான் பண்ணணும். அவங்க தான் வந்து நம்ம காசு வருதுனால ஃபேம் வருது அப்படின்றதுனால இது பண்றது சரியா அப்படின்றத பார்த்து பண்ணணும். ஏன்னா இது கிட்ட முடியாது. இதை பார்த்து யாரோட பேர் இன்னும் ட்ரை பண்ணுவாங்க. ஏய் இங்க பாரு சம்பாதிக்கிறாங்க, நம்ம பிள்ளை இதை பண்ண இப்ப அப்படி அப்படின்னு பண்ண இப்ப
இருப்பாங்க. இதை பார்த்து ஒரு கிட்ட ட்ரை பண்ணாத என்ன நிச்சயம் இருக்கு? இவங்க பாரு அந்த பையன் ஃபேமஸ் ஆயிட்டா நம்மளும் ஃபேமஸ் ஆகலாம்டா அப்படின்னா அது எங்க போய் முடியும்? இதுதான் எங்க கேள்வி. போய் பிள்ளைகளை படிக்க வைங்க. என்னவென்றால் சின்ன குழந்தைகளை ஆன்லைனில் கொண்டு வரதை கொஞ்சம் ஜாக்கிரதையாக பண்ணுங்கள். அதான் எப்பயுமே சொன்னேன், மணி வேற வெல்த் வேற. நீங்க பண்றது இது வெல்த்தை பில்ட் பண்ணாது. அந்த டைம் ஒரு ஷார்ட் டேர்ம் காசு கிடைக்கும், அந்த காசை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. அவன் லாங் டேர்ம் லைஃப் தான் ஸ்பாயில் பண்ணுவோம். ஸோ ஷார்ட் டேர்ம் கெயின்காக லாங் டேர்ம் லைஃப் விட்டுறது நல்லது கிடையாது. சரி, ஓகே சோல்ஜர்ஸ், அந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு இதில் இருக்கிறதுல என்னன்னா கடைசியாக கருத்துக்கள் சொன்னாலும் எனக்கு அந்த வடக்கு நண்பர் தான் என்னோட ஃபேவரட். உண்மையாகவே எனக்கு இப்போ டிப்ரெஷனே போயிடும் போல. அது மாதிரி செம பண்ணு. நீ அவர் வீடியோஸ்லாம் பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேன், நிறையா பார்த்துருக்கேன். அதே மாதிரி வீடியோ போனோம்னா இப்போ வரதில்ல, முன்னாடி வரும். இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமாக சந்திக்கிறேன். பாய். ரீயூனியன் நல்லா இருந்துச்சுல. லாஸ்ட்டில் ஒரு ஃபன்னாக கொண்டு போயிட்டு இருந்தால் லாஸ்ட்டில் ஒரு என்ன சொல்கிறது கருத்து அந்த மாதிரி சொன்னாங்க. நல்லா இருந்துச்சு, சீரியஸாக பேசினாங்க. ஓகே, இந்த வீடியோ நல்லா ஜாலியாக ஃபன்னாக இருந்துச்சு. இதுக்கு முன்னாடியுமே ஒன்று சம்பவங்கள்லாம் நடந்திருக்கும் போல், அது A2D சேனலில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, இந்த வீடியோ செம்மையாக இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு. இதே மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பை கைஸ்.